ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீஷோவில் வந்து செயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த செயின் வந்து 140 ரூபான்னு தான் ஆர்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. கால் பண்ணி கேட்டதுக்கு 160 ரூபான்னாங்க. அவங்க வர சார்ஜோட 160 ரூபா சொல்கிறாங்க. அதனால் வாங்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். வந்து செயின் வந்துருச்சு, அதனால் வாங்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதோ வந்துட்டாங்க, இதோ அவங்க நின்று செயின் ஆர்டர் வந்துச்சு, கொடுத்துட்டு வாங்க போகிறோம், வாங்க போய் 160 என்னது ஒரு சின்ன பேப்பரு? செயின் ஆர்டர் பண்ணியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செயின் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போகிறோம். ஆர்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஊர் அட்ரஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரி வாங்க என்ன டிசைன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம செயின் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது தான் வந்திருக்கான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது பிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் பிச்சிடலாம். ஏற்கனவே ஒரு டைம் பிச்சு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பிச்சாச்சு. இந்த செயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அட்ரஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் அட்ரஸ் தான். வந்து இந்த டப்பா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண செயின் வந்திருக்காங்க தான் மெயின். பார்க்கலாம். அது மேலே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் இந்த மாடல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் மீஷோவில் வாங்கியிருக்கேன். இந்த செயின் நம்ம நேரில் வாங்கினா கேரண்டி கொடுப்பாங்க, இது கேரண்டிலாம் இல்லை. ஆனால் இது வந்து வெளுக்குமா கருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இது கருக்குமான்னு சொல்லிட்டு. சரி, கைத்தில் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண செயின் தான் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.